ஆஹா நல்ல வெடக்கோழி ஒண்ணு மாட்டுச்சுடா. போடுற பாம்ல வந்து டைரக்டா கிரில் ஆகி வந்து என் தட்டிலே விடணும். எப்படி என்னோட மாஸ்டர் பிளான்? திருட்டுக்கோழி சுவையே தடி. திருட்டுக்கோழியை கேக்குது. திருட்டுக்கோழி அங்க அடிச்சு உன்னை இப்ப ஆம்புலன்ஸ் வச்சு அனுப்புறோம் பாடுறா. இன்னைக்கு உன் மண்டையை பொழந்து மாவலுக்கு வைக்கிறோம் பாடுறா. என்னடா இந்த அடி அடிக்கிறான்? அடிச்சு அடியில மண்டையை ஓப்பன் ஆயிடுச்சுடாடி. புளி மண்டையா என்னை அடிச்சு மண்டையை உடச்சிட்டோம். அந்த டோமர் மண்டை நான் சும்மா விடாதடா. என் நண்பன் மேல கையை வச்சல டோமரை உன்னை போட்டு தள்ளுறா. வா உனக்கு குழி ரெடியா இருக்கு. அப்படியே போட்டு உன்னை புதைச்சிடறோம். வா நண்பனை காப்பாத்து வரானா வேணா இவனையே இவனால காப்பாத்திக்க முடியல. போடா அடியே போடா. ஓஹோ அப்படியா கதை. இருடா போய் யானை மண்டையை குத்தாரா. யானை மண்டை சார் உங்களுக்கு நான் நிறைய பலம் தரான். என் நண்பன் கொஞ்சம் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருக்கானு காப்பாத்தணும் கூட வரீங்களா? ஐயோ யானையா கூட்டு வந்துட்டான். அன்னைக்கு சோரியம் முடிக்காம விட மாட்டான். அன்னைக்கு டோமர் மண்டா நீ எங்க போனாலும் விட மாட்டேன்டா. எங்கிட்ட வாலாட்டுறா எடுக்கிறா அம்ப விட்றான் பாடுறா. அப்ப அம்பு குத்திய நீ சாவணுண்டா கொய்யால இன்னைக்கு. ஐயோ இவன் அட்டுழித்த தாங்க முடியலையே. என்னடா வரி வலிக்குது. மறக்காம ரெட் கலர் வேட்டை கமெண்ட் பண்ணுங்க. பை பை. போடுற புளிமண்டியா காடா நீ குட்டத்தான் பிடிக்கிறான். அடே உன்னை அரிசி பொறுப்பு என்னோட காசு கொடுத்தா உக்காந்து சீட்டு விளாண்டுக்கிட்டியா வரண்டாடா. மச்சான் உன் பொண்டாட்டி வந்துட்டா உயிரோட வந்து நான் ஹாஸ்பிட்டல் வந்து பாக்குறேன். எவ்வளவு அடிச்சாலும் திறந்த மாட்டேன். என்னடா உனக்கு சீட்டாட்டம் கேக்குதா அப்படின்னு வையால என்ன அடிச்சு அடியில் உடம்பெல்லாம் வலிக்குது. ஒரு மசாஜ் போட்டாதான் கரெக்டா இருக்கும். மசாஜ் கேக்குது. மசாஜ் மாப்பிள அதை வந்துட்டுண்டியே மாறு வேசம் போயிட்டு என்ன நான் சேட்டை பண்றான்னு நீ கண்டுபிடிக்கிற மாப்பிளைய எவ்வளோடா அடிக்கிறது. நான் உனக்கு உடைக்கதே இல்லையாடா. உனக்கு மசாஜ் கேக்குது. மசாஜே இன்னைக்கு பண்ற மசாஜ்ல நீ இந்த உலகத்திலே கூட அம்மாவனா எப்படி இருக்கு என்னோட மசாஜ்? இனிமேல் மசாஜ் பண்ண வருவாங்க. ஏன்டி குந்தானி ஏடி இப்படி என்ன சித்திரவாத பண்றா? என்னால முடியலடி. டெபி நீ ரொம்ப அழகா இருக்க. எனக்கு முடி நல்லா அழகா வெட்டி விட்டியா. ஹீரோ மாதிரி சும்மா தகன்னு மின்னணும். ஓஹோ அப்படியா கதை. அந்த சக்காலத்தி கூட தான் நீங்க ஜாலியா வந்திருக்கியா கவனிக்கிறேன் மாப்பிளை. பேபிய கியூட்டாலா இருக்க. அப்ப நான்லாம் யாரு? என்ன பண்ணாலும் நீ தெரிந்த மாட்டேன்றல. நீயோட உன்னை கொண்டு குளியில இறக்கி சமாதி ஆகிட்டு போயிடுற வாடி. ஆறா மாப்பிள நீ எப்படி ஆகிட்டா தொல்ல தாங்க முடியல. எப்படின்னா டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறாடி. அரைஞ்சு கேட்டா மத்தனை எடுத்துட்டு போற மத்தனை கூட நான் தூக்கிட்டு போயிடுறேன். காசுல நீ போய் வேற வாங்கிக்கியா. பை பை. கலகு மண்டியா இருப்பா போய் எங்க அப்பா கொஞ்சம் சொல்றேன் வந்து உனக்கு பாம்பை சொல்றான். யோ நைனா அந்த கலகு மண்டியா மத்தன வரும்போது புடிங்கிட்டு போயிட்டான். அவனுக்கு பாம்பு ஐயா மகனே இதான் ரிமோட் பாம்பு கரெக்டா எடுத்துட்டு போய் அவன் கூண்டில் வச்சுட்டு வந்துரு. மகனா அவனுக்கு சிறப்பான தரமான பறக்கும் ஹெல்மெட் ஒன்று ரெடி பண்ணி தர. அதுல பாம்பு எடுத்துட்டு போயிட்டா கரெக்டா அது கூண்டில் கரெக்டா வச்சுட்டு வந்துரு. சூப்பர் ஹெல்மெட் இது பறக்கிறதுக்கு. கலகு மண்டியா கிளம்பிட்டு அவனுக்கு கேட்டா நான் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறான். உன் கூண்டு எங்க இருக்குன்னு தேடி வந்து கரெக்டா பாம்பு வச்சுட்டு பாரு. வந்து உக்காரு டமால் வெடிக்கு. என்னடா இது முட்டல் ஏதோ ஒன்னு அதிசயமா இருக்கு. எவன் எடுத்து வந்து வச்சுட்டு போனா டமால் எவனோ எனக்கு பாம்பு வச்சுட்டு வந்தா யாருன்னு தெரியல. கலகு மண்டியா நான் ஆரணி கட்ட புள்ளடா. எனக்கு பாம்பு கட்டல 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எப்படி வச்சு மத்த பாம்பு ஒரே பாம்பு கரியன் ஆயிட்டு பாரு. இந்த ஜென்ரேஷன் எங்களோடதுடா. என்கிட்ட மோதி அவன் ஜெயிக்க முடியாது. அப்போங்கடா போங்க. பாடி நசு பாப்பா உன்னை பார்த்து எத்தனை நாளாச்சு. ஹாய் குட்டி புனா இத்தனை நாள் எங்க போயிருந்தா? இன்னும் சேர்த்தாரங்களா? வாடி நசு பாப்பா வந்து மாமா குருமா குருவா பார்த்து எவ்வளோ நாளாச்சு. நீ 6 மாசம் ஆச்சு. நசு பாப்பா மின்னியோட ரொம்ப அழகாயிட்டு இப்ப பாக்குறதுக்கு. ட்ரீம்ல நசு பாப்பாவோட ஒரு ஜாலியா ஒரு டான்ஸ் ஒன்று போடுவோம். என்கிட்ட இருந்த தன்னால மாமா உன்னை பார்க்காம துரும்பா வச்சுட்டு. ஐ லவ் யூ குட்டி புனா. நீ தான் என்னுடைய லைஃபே. நீ இல்ல என்னால வாழ முடியாது. ஐயோ இதெல்லாம் கனவா? இதெல்லாம் நிஜமா இருந்தா நல்லா இருந்திருக்குமே. குட்டி புனா உனக்கு ரொம்ப ஆசைதான். இந்த ஊசியை போறான். இந்த ஊசியை போட்டாதான் நீ அடங்குவ. சேர்த்து அதிகமாயிடுச்சு. கேட்ட மண்டியா சிப்ஸா டேஸ்டா இருக்கா? எனக்கு கொஞ்சம் கூட சாப்பிட்டு பாக்கலாம். போய் எங்க அப்பா பெரிய மண்டைகிட்ட சொல்லி அவனை கூட்டுமா சண்டைக்கு. விட்றா மகனை இதுக்கெல்லாம் ஃபீட் பண்ணாதா. இதெல்லாம் அப்பனுக்கு சப்பா மேட்டு சால்ட்டு வாட்டுற கூட மகனை இந்த சிப்ஸ் பாக்கிட்டா இதுல பேரி மாத்திர கலந்துடுறான். பேரி வந்து சாப்பிட்டோம் சிப்ஸ் மூக்கம் அரைஞ்சு கேட்ட வந்துட்டியா? இரு சிப்ஸ் கூட சாப்பிட்டு பார்க்கலாம். அன்னைக்கு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு. வா அன்னையோட அன்னைக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கு. என்னடா திடீர்னு வயிற கணக்கு. எப்போ ஆளுங்க சாமி நான் ஓடுறான் பாத்ரூம் கடா வர சிப்ஸ் மூக்கா வாடா வா பாத்ரூம் உனக்கு வெட்டியை வச்சுட்டு போனோம். வா அவசரம் தாங்கங்களோட சாமி ஆத்திர அவசரத்துக்கு போற இடத்துல கூட எவன்டா வெடி வச்சுவான். நான் என்னால பாவம் ஒரு சிப்ஸ் புடிங்க சாப்பிட்டது ஒரு குத்தமாடா. ஏன்டா நீ இப்படி பண்றீங்க? மகனே சிப்ஸ் முக்கணும் படுறா. பாக்குறதுக்கு செம்ம காமெடியா இருக்கா. செம்ம சிரிப்பு வருது. அரைஞ்சு கேட்ட பேக்ல என்ன வச்சுங்க ஸ்கெட்ச் போட்டு அந்த பேக்கை தூக்குறேன் பாரு. உன்னால என்ன பண்ணுங்க பண்ணு. ஆஹா வாழைப்பழம் எனக்கு பிடிச்ச பழமா பார்த்து அரைஞ்சு கேட்டு உள்ள வச்சிருக்கேன். இன்னைக்கு ஒரு புடிதான் போடா போய் அழுந்துனே போய் உங்க அப்பா கிட்ட சொல்லு. உங்க அப்பா வந்து என்ன கல்றான்னு பாக்குறான். ஐயோ நைனா அந்த குரங்கு மண்டிய என் பேக்கை பிடிங்கிட்டு அது உள்ள பழத்தை எல்லாத்தையும் சாப்பிட்டாயா. டே மகனே இந்த தவக்கை எல்லாம் பிடிச்சி உன் பேக்ல போடுறான். வருவான் அவங்ககிட்ட பேக்கை குடிச்சிரு. அரைஞ்சு கேட்டு இன்னைக்கு என்ன எடுத்துட்டு வந்துருக்க? எதனா ஸ்பெஷலா இருக்கா? ஓ இன்னைக்கு ஸ்பெஷல் தான். தவக்கலா இப்போ ஆளவனும் ரசாமி நான் ஓட்டிடுறேன். அந்த குரங்கு மண்டிய போன என்ன ஒழுங்கா கட்டிங்க நல்லா கட்டிங்க வாயிலே கட்டிங்க. இனிமேல் அவன் பேசவே கூடாது. டே குரங்கு மண்டிய அவங்ககிட்ட பல முறை சொல்லிட்டேன். அவகிட்ட மோதன்னா நீ தாங்க மாட்டான்ட்டு. ஆரஞ்சு கேட்டு இன்னைக்கு இந்த ராக்கெட் லான்ச்சரை வச்சு உன்னை காலி பண்ணிடுறா. நாங்கெல்லாம் மூலக்காரங்கடா. பறந்துகிட்டே இறங்கி குடிப்போம். அது பொறுக்கலையா அவங்களுக்கு? போட்ட பாம்புல போய் திமி எழுத்து வாயிலே விழுந்துட்டான். அன்னைக்கு முன்னாட்மா நாங்க யாரையும் பார்ப்போம். எங்க கிட்டேவா இதுக்கெல்லாம் பயந்துருவோம். நான் டே டோமர் மண்டியா குளிச்சுட்டு வந்து நீ எங்க இருந்தாலே தேடி வந்து அடிப்பா. இந்த புலிமணியை எங்க போய் தொலைஞ்சா
ஆளையே தானோ டே புளிமண்டியா இங்கே என்னடா பண்ணிடுறேன் நான் ஊரெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் நண்பா ஆரஞ்சு கேட்ட எப்படி இருக்க உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நண்பா தெரியாம வந்து திமி எழுத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டோம் இன்னைக்கு தப்பிச்சிடணும் ஏ புளிமண்டியா அந்த பாம்பை போடுறான் ஒரே ஓட்டமா ஓடி வந்துடும் வெடிக்கும் போது வெளியே விழுந்துடணும் நாங்கெல்லாம் யாரு பாமிக்கே பாம்பு வைப்போம் எங்க கிட்டே வா முடியுமா ஏ புளிமண்டியா அந்த டோமர் எங்க இருக்கான்னு பாரு அன்னைக்கு அவன் கழுத்து தீப்பிடுறான் புளிமண்டியா போடுறா கோஸ்ட் கெட்டப்பா இதை வச்சு அந்த டோமர் மண்டியை நான் வெறுப்பேற்றுவோம் ஐயோ எங்க வந்துச்சு திடீர்னு பேய் வந்து திடீர்னு முன்னாடி நிக்குது புளிமண்டியா டோமர் மண்டியை நீயோட சோழி முடிஞ்சு ஆள் காலிடா ஆரஞ்சு கேட்ட உனக்கு ஸ்பெஷலா பிறந்த நாளுக்கு பாம் கேக் ரெடி பண்றான் ஆரஞ்சு கேட்ட இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் ஆனா 2 நாள் ஆகணும் பாத்தியா அருமையான கோட் ஒண்ணு ரெடி பண்றான் ஒரு குத்தாட்டத்தை போடுவோமா ஏன்டா அனில் முக்கா என் பிறந்த நாள் அதுமா நீங்க என்னை கலாஸ்டெல்லாம் உன்னை விட மாட்டேன்டா நண்பா உன்னை அந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாருன்னு மட்டும் சொல்ல அவனை விரட்டி ஆடுறான் டே அனில் முக்கா உனக்கு எவ்வளவு தில் இருந்தா என் நண்பன் இந்த மாதிரி பண்ணிருப்ப உன்னை விரட்டி அடிக்கிறான் பாரு நிக்க உன்னை அந்த ஏரியாலே பார்க்க கூடாது இனிமேல் பார்த்தனா அன்னைக்கு அடிதான் டே கழுத மண்டியா உனக்கு வைக்கிறேன்டா கேரட்ல பாம வெடிச்சு சாப்பிடா ஏ ஆரஞ்சு கேட்ட உன் நண்பனை கேரட்னா ரொம்ப பிடிக்கல தான் எடுத்துட்டு போய் கொடு டே டாங்கி மண்டியா என்னடா உனக்கு தான் கேரட் எடுத்துட்டு போய் சாப்பிடுறா என்ஜாய் பண்றா ஆஹா கேரட் என்னடா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு ஓஹோ அப்படியா நல்லா சாப்பிடு வளர்த்துறோம் பாரு பாமா ஆரஞ்சு கேட்ட போனா போதும் உன்னை காப்பாத்தி விட்டா எனக்கே பாம்பு வைக்கிறியா வரண்டா உன்னை வெளுத்த பிறந்தா அன்னைக்கு என் பிறந்த நாள் அதுமா எப்படி அடிக்கிறான் பாருங்க மறக்காம எனக்கு ஆப்டி பத்திட்டே சொல்லிடுங்க யாரையோ நடந்து போறது கூட கண்ணு தெரியாம மேல தண்ணி ஊத்துருவா என் ரேபிட் பண்ணா கண்ணா என்ன பொட்டலில வச்சுனுங்கிறா நடந்து போறது கூட தெரியாம மேல தண்ணி யாரையோ திருப்பி ஊத்துருவா எல்லாம் உங்க புருஷன் கழுத மண்டியம் கொடுக்குற தைரியம் எப்படி உங்களுக்கு எல்லாம் ஒரு நாளைக்கு இருக்கு பேபி அவங்க கடக்கிறான் நம்மளுக்கு ஆளே கிடையாது டே டாஞ்சி மண்டியா என்ன திமுறா ஆமாடா திமுரு தாண்டா அப்படிதான்டா பண்ணுவான் மேல தண்ணியை ஊத்துண்டா நில்றா எங்கடா ஓடுறா என்னடா ஓட பேசுறா அப்படிதான்டா பண்ணுவான் உன்னால என்ன பண்ண முடியும் போடா வெளியே விடுறாங்க வையால் கிரா போய் என் நண்பன் புலி மண்டைகிட்டே சொல்றேன்டா இதெல்லாம் சின்ன மேட்டர்டா இது ஏன்டா சின்ன பசங்க மாதிரி அழுந்துங்கிறா நண்பா என்னை நல்லா டைட்டா பிடிச்சு உட்கார புயல் வளர்த்துல போறோம்ப்பா புலி மண்டியா அங்க வராம்பாரு அவன் தான் டாங்கி மண்டியா ஆஹா சேட்டை என்ன டேஸ்ட் சூப்பரா இருக்கு எவன் அடிச்சா பொறி கிளம்பி மூளை செதறது அவனான டைகர் மண்டியா அது நான் நண்டா கென்னாடி அங்கன்னு ஏற்றி பாக்குற அப்ப வரண்டி உன்னை அடிச்சு ஓட வரண்டிய கையோ ஆரஞ்சு கிட்ட வரான் எங்கடி ஓடுறா எங்க ஒன்னாலே விட மாட்டேன் ரேபிட் மண்டா அவனை துரக்கி நீங்க பெல்க போறோம் பாரு அவ்வளவு தைரியங்கிறோ என்னத்துக்கு ஓடுற நீடி எப்படி இருந்துச்சு அடி இடி மாதிரி இருந்துச்சா என்ன அன்னைக்கு ஒரே போரிங்கா இருக்கு புளிமண்டியன் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றான் ஏன் தெரியுமா ஆரஞ்சு கிட்ட கூப்பிடல அவன் தானே அவனே எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான் சீக்கிரம் சாப்பிடு ஆஹா நாட்டுக்கோழி வருவல சிக்கன் 65 எக் ஃப்ரை என்ஜாய் பண்றானுங்களே பாத்துக்கு என்ன இன்வைட் பண்ணாமே சாப்பிடுறீங்களா போறாண்டா அந்த தேன் கூட வாங்கிக்கோங்கடா ஐயோ தேன் பூசிங்க ஆரஞ்சு கேட்டு கரெக்டா வேலையை பார்த்து விட்டான் பாத்தியா அவனை பார்த்து எப்ப இன்வைட் பண்றா புளிமண்டியான்னு சொன்னான் பாத்தி அப்ப நம்ம நிலைமை என்ன ஆச்சுன்ட்டு ஆரஞ்சு கேட்டு எல்லாம் இங்க ஒன்னும் பண்ண முடியாதுடா 2 பேருக்கு எவ்வளவு திமிரு இருந்து என்னை கூப்பிடாம இருப்பானுங்க இப்ப நான் ஒருத்தனே என்ஜாய் பண்றேன் பாரு இன்னைக்கு எப்படியாவது எங்க ஆள ரோஸ் வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணிட வேண்டியதுதான் டார்லிங் ஐ லவ் யூ உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ தான் என் ஃபியூச்சர் டார்லிங் நீ ரொம்ப கியூட்டா இருக்க உன்னைய மாதிரி ஒரு லவ்வர் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்டா கொத்துக்கல்லு மாதிரி நான் ஒருத்தி இங்க இருக்கேன் உங்களுக்கு ரொமான்ஸ் கேக்குதுடா ஆரஞ்சு கேட்டேன் ஐயோ குந்தா நீ பாத்துட்டா டார்லிங் எப்படின்னா தப்பிச்சு போயிரு போடா போ எங்க போவ வீட்டுக்கு தானே போவ அதுக்குள்ள இந்த சக்காலத்தை கவனிச்சுட்டு வந்து உன்னை கவனிக்கிறேன் அடி என் சக்காலத்தி என் புருஷன் வாட்ட சாட்டமா தான் வளைச்சு போட்டலான்னு பாக்குறியா டேய் நீ எங்க ஒன்னாலே உன்னை விட மாட்டேன் நீங்க அட்டிக்கிற அட்டியில மூஞ்சி முகரையெல்லாம் பேத்தடா உனக்கு எவ்வளவு கொழுப்பு ஏறணும் குத்துக்கல்லு மாதிரி நான் ஒருத்தி இருக்கும் போதே உனக்கு இன்னொரு லவர் கேக்குதா வையாலா அப்படியே ஒரு 2 மணி நேரம் நில்லு அப்பதான் புத்தி